சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம அறிவொளி சபையில வினா வெண்பாவோட இறுதியான, அதாவது நிறைவு பாடல் இல்லாட்டி நூற்பயன் கூட சொல்லலாம், அந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம். மொத்தம் இதுல 13 பாடல்கள் தான். அதுல இன்னைக்கு இறுதி பாடல். இந்த ஒரு நிமிஷம் ஷேர் பண்றேன் இந்த பாட்டை. உமாபதி தேவநாயனார் நமக்கு அருளி செய்தது இந்த வினா வெண்பா. இது மறைஞான சம்பந்த பெருமானாகிய அவருடைய குருநாதர் கிட்ட கேட்கக்கூடிய பாடலாக, வினாக்கள் தொடுக்கக்கூடியதாக இருந்தது. இந்த பாடல் 13வது பாடலை இன்னைக்கு நம்ம காணலாம். அருளால் உணர்வார்க்கு அகலாத செம்மை பொருளாகி நிற்கும் பொருந்தி தெருளா வினாவென்பா உண்மை வினாவார் ஏல் ஊமன் கனாவின் பால் எய்துவிக்கும் கான். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான செய்திய சொல்றாங்க. அருளால் உணர்வார்க்கு அகலாத செம்மை பொருளாகி நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம திருவருளோட கருணையின் காரணமாக அந்த திருவருளை விட்டு நாம் நீங்காம நிற்கின்ற காரணத்தினால இந்த நூலோட நுண்பொருளை நாம தெளிவாக இப்ப புரிந்து கொண்டிருக்கிறோம். அப்படி திருவருளோட நீங்காம யாராரு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த பாடல்களின் பொருள், நுண்பொருள், அது சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய விளக்கம், உட்பொருள் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அப்படியான திருவருளின் துணை கொண்டு இந்த வினாவெண்பா நூலில் உள்ள செய்திகளை கேட்டு அறியாதவர்கள் ஊமையனாய் இருக்கும் ஒருவன், அதாவது இப்ப இந்த நம்ம இதெல்லாம் பிறவியை எடுத்துட்டோம், மனுஷனா பிறந்துட்டோம். ஆனாலும் இந்த வினா வெண்பா மாதிரியான சித்தாந்த சாஸ்திரத்தோட தெளிவை நாம் தெரிந்து கொள்ளவே இல்லை அப்படின்னா அது எப்படிப்பட்டவங்களாங்க நம்ம இருப்போம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஊமையனாய் இருக்கும் ஒருவன், பேச முடியாத ஒருத்தன் கனவுல பால் குடிச்சிட்டு அதனால் பெற்ற இன்பத்தை எப்படி யாருக்குமே சொல்ல முடியாதோ அது போன்ற ஒரு நிலைதான் அந்த மனிதனோட நிலை. அப்படின்னா அவனால அந்த பாலோடைய அந்த சாறு அவன் உடம்புல போய் சேரவும் இல்லை, அதை அவனால் விவரித்து சொல்லவும் முடியல அப்படிங்கிற நிலையில தான் இருக்கும். அதாவது நாம் துய்க்கின்ற இந்த மாயா காரியங்கள் எதற்கும் பலனற்றது அப்படிங்கிறத நமக்கு இங்க புரிய வைக்கிறாங்க. இப்ப நம்ம பால்ல குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அது நமக்கு எவ்வளவு சத்துக்கள் இருக்கு, விட்டமின், கால்சியம், அது மாதிரி அதை குடிக்கிறதுனால அது உடலுக்கு பயன் இருக்கு. ஆனா கனவுல அதை குடிக்கிறதுனால ஏதாவது பயன் இருக்கா? இல்ல. அது மாதிரி வினாவெண்பா போன்ற சைவ சித்தாந்த சாஸ்திரங்களை சிந்திக்கல அப்படின்னா மனித பிறவி எடுத்து பயனில்லை. கனவுல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாம். அதாவது பொய்யான விஷயத்தையே உண்மைன்னு நினைத்து கொண்டு அதற்குள்ளே உழன்று கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இங்க தெளிவா சொல்றாங்க. நம்ம இத மாதிரி கொஸ்டின் கேட்டு தெளிவு ஏற்படணும், அந்த காரணத்துக்கு தான் நம்ம பிறந்து இருக்கிறோம், நனவுக்கு வரணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறாங்க. எனவே சிவப்பிரகாசத்தின் பிழிவு ஆகிய வினா வடிவின் காணப்படுகின்ற இந்த வினாவென்பா என்னும் நூலின் நுண்பொருளை குருவின் வாயிலாக கேட்டு சிந்தித்து தெளிவு பெற வேண்டும் என்பது போதரம் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு இந்த பாடலோட விளக்கங்கள் அனைத்தையும் விளக்கி சொல்றவர் சித்தாந்த வித்யாசாகரம் கு வைத்தியநாதன் அவர்கள். திருவாவடுதுறை ஆதீன சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி மையத்துல அவர் அந்த விளக்கங்களை நமக்கு உரையாசிரியராக இருந்து அதை விவரித்து கொடுத்ததை தான் நான் படித்து காமிச்சேன். அப்ப நமக்கு யாரு குருவாக இருந்திருக்கிறாங்கன்னா சித்தாந்த வித்யாசாகரம் கு வைத்தியநாதன் அவர்கள். அவர்களுடைய திருவடிகளை நம்ம வணங்கி கொள்ளலாம். என்னதான் நம்ம மறைஞான சம்பந்த பெருமான் இதற்கு சொல்லியிருந்தாலும், உமாபதி சிவாச்சாரியார் சொல்லியிருந்தாலும் நமக்கு புரிகிற வண்ணம் எடுத்து தமிழ்ல எழுதி நமக்கு இதை கொடுத்திருக்கிறதுனால இவரை நாம் திருவடிகளை வணங்கி கொள்வோம். இந்த நேரத்துல இத்தகு வாய்ப்பு பெறாதவர் பொருள் உண்மை தேராமல் இருளில் அழுந்தி பிறந்து உழல்வர் என்பது கருத்து. அதனால இப்ப சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு உண்மை விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் பிறவி ஆகிய இருள் கடலில் இருந்து நாம மீளவே முடியாது. ஆக
இந்நூலின் நுண்பொருளை நாம் கேட்டு பயன்பெற வேண்டும் அப்படிங்கிறதோட சொல்லி இந்த பாடலையும் வினா வெண்பாங்கிற இந்த சைவ சித்தாந்த சாஸ்திரத்தையும் நிறைவு பெற செய்கிறாங்க. இத பாட்டை மீண்டும் ஒரு முறை சொல்றேன். அருளால் உணர்வார்க்கு அகலாத செம்மை பொருளாகி நிற்கும் பொருந்தி தெருளா வினாவென்பா உண்மை வினாவாரேல் ஊமன் கனாவின் பால் எய்துவிக்கும் கான். திருச்சிற்றம்பலம். இதோட விளக்கம் நமக்கு புரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட இந்த வினாவென்பா முடியுது. இதுக்கு அடுத்தது கொடிக்கவி அப்படின்னு சொல்லப்படுகின்ற சைவ சித்தாந்த சாஸ்திர நூல். அதற்கான கதைகள் நம்ம பல முறை கேட்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை நான் இதை துவங்கும் பொழுது ஒரு தடவை சொல்றேன். அதுல மொத்தமே 4 பாடல்கள் தான். இதுவும் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்தது. அதை சிந்திச்சுட்டு அதுக்கு அடுத்தது உண்மை நெறி விளக்கத்தை சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். உமாபதி தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. சிவாய நம. மறைஞான சம்பந்தர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சிவாய நம.